வரப்போகும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் மனநிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் உங்கள் மனநிம்மதி நேரம் நிகழ்ச்சியை வழங்குகிறோம். உங்களில் நிறைய பேர் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள் நேரிடும் போது என்னை ஆறுதல் படுத்த ஒருவருமே இல்லை என்று ஏங்கி தவிக்கலாம். நம் இயேசு கிறிஸ்து பேசும் தெய்வம். அவர் நமக்கு தரும் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆற்றி தேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்கு தரும் ஆலோசனைகளை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் உங்கள் மன நிம்மதி நேரம் டிவி நிகழ்ச்சி மூலமாய் மீண்டும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது உங்கள் மன நிம்மதி நேரம். இந்த நாளிலும் மன நிம்மதி இல்லாதபடி வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து நன்மைகளை செய்து உங்களை மகிழ்ந்து கலிகூற பண்ணி அந்த வாழ்க்கையிலே மன நிம்மதியாய் வாழ கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மன நிம்மதியாய் வாழ்வதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாதபடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி நம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாபாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தொழிலிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அநேக பேருடைய வாழ்க்கையிலே என்ன வாழ்க்கை என்று சொல்லி வெறுத்து போகும்படியான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டவர்களாய் இன்றைக்கு அநேக மக்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாய்ப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இது எதற்காக இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, ஏன் இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அறியாதபடி பல முயற்சிகளிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மகிழ்ந்து கலிகூற பண்ண போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இவ்விதமான சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சரியாய் அறிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் எல்லாம் நன்றாகத்தானே செய்கிறேன், நான் நன்றாக செபிக்கத்தானே செய்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேனே, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேனே என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லாதபடி தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். இதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரியை செய்வதான பிசாசின் கிரியைகள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாதபடி நாம் சமாதானமாய் வாழ முடியாதபடி, மன நிம்மதியாய் வாழ முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள் இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு பாருங்கள் கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்கிற முக்கியமான ஒரு காரியம், ஏதோ ஒரு ஆவி உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பொல்லாத ஆவி உடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற அப்படினாலே தான் இன்றைக்கு வாழ்க்கையிலே மன நிம்மதி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆவிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. இந்த ஆவிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு இன்றைக்கு உலகத்தின் மக்கள் அநேக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், அநேக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே இந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாதபடி தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் நாம் எல்லாரும் பிதாவாகிய தேவனால் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகமோ பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பொல்லாத பிசாசின் ஆதிக்கம் அதிகமாய் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் பிசாசின் ஆதிக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆகவே தான் இன்றைக்கு நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் பிசாசின் கிரியினாலே அலக்களிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்தவர்களாய், சந்தோஷத்தை இழந்தவர்களாய் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இழந்து போகிறோம் என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பொல்லாத பிசாசின் கிரியை நாம் எப்படி மேற்கொள்வது? இந்த பொல்லாத பிசாசின் கிரியிலிருந்து நாம் எப்படி விடுவிக்கப்படுவது? நம்முடைய முயற்சினாலே ஒன்று செய்ய முடியாது, நம்முடைய பிரயாசத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது. இதற்காக பலவிதமான மாந்திரியங்கள், பலவிதமான செய்வினையின் காரியங்கள், எந்த விதமான காரியமும் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் வேதத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அறியாதபடியே உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிசாசின் கிரியைகள், ஏதோ ஒரு ஆவியின் கிரியைகள் உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறபடினாலே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறபடினாலே பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் அது கிரியை செய்து நம்மை வாழ முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறதே. இந்த பிசாசின் கிரியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு எவ்வளவோ பிரயாசங்கள் பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாதபடி தவித்து கொண்டிருக்கலாம். வேதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிசாசின் பிடியிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுவித்து பிசாசின் கிரியிலே அழிக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி வேதத்திலே திட்டம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மன நிம்மதியாய் வாழ கிருபை செய்ய போகிறார். பாருங்கள், வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்கள், லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கு ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். 18 வருடமாய் அந்த ஸ்திரீ கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி கூனியாய் காணப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையிலே நிமிர்ந்து வாழ முடியாதபடி, தன்னுடைய வாழ்க்கையிலே அது நிமிர்ந்து வாழ முடியாதபடி அது கூனியாகவே காணப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கு காரணம் அங்கு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. அவளை கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி அவளை கட்டி வைத்திருந்தது.
18 வருடமாய் அந்த கூனியை கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி அது கட்டி வைத்திருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு தொழிலை செய்கிறீர்கள், வியாபாரத்தை செய்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையும் நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பிரயாசப்பட்டும் கொஞ்சம் கூட உயர்த்தப்பட முடியாதபடி நீங்கள் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுகிறீர்களோ அதற்கு மேலாக வீணான செலவுகளை இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் வியாபாரத்திலே நஷ்டத்தை கொண்டு வருகிறது, தொழிலிலே நஷ்டத்தை கொண்டு வருகிறது. இவ்விதமாய் பலவிதமான காரியங்களை பிசாசானவன் கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட நிமிர்ந்து வாழ முடியாதபடி, உயர்ந்து வாழ முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையை கூனியாக்கி கொண்டிருக்கிறது. இங்கு அருமையான சகோதரியை 18 வருடமாய் இந்த ஆவி அவளை கட்டி வைத்திருந்தபடினாலே அவள் கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி தவித்துக் கொண்டிருந்தாள். பாருங்கள், என்ன செய்யப்பட்டது? இயேசு தமது கையை அவள் மேல் வைத்தார். இயேசுவிடத்தில் அந்த அருமையான ஸ்திரீ கடந்து வந்தார். இயேசுவிடத்தில் கடந்து வந்த பொழுது அவர் சொன்னார், இந்த மகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்து நான் அவிழ்க்கிறேன் என்று சொல்லி இயேசு தமது கையை அந்த அருமையான சகோதரி மேலே கையை வைத்தார். வைத்த உடனே அவள் என்ன செய்தார்? உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டும் எவ்வளவு சம்பாத்தியம் செய்தும் என்னுடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படவில்லையே, நானும் தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எப்பொழுது பார்த்தாலும் கடன் பிரச்சனை, எப்பொழுது பார்த்தாலும் தரித்திரம், எப்பொழுது பார்த்தாலும் வேதனை என்று சொல்லி பலவிதமான வேதனைக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையை நிமிர்ந்து வாழும்படியாய், உடைய வாழ்க்கையை உயர்த்தும்படியாய் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய தொழிற்சாலையிலே அதிகமாய் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்னை ஜெபிக்கும்படியாய் அழைத்து சென்றார்கள். அங்கு அவர்களுக்காக நான் ஜெபிக்க பொழுது அங்கு ஆவியின் கிரியை செய்து கொண்டிருக்கிறதே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது அருமையான சகோதரரிடத்திலே கேட்ட பொழுது இந்த தொழிற்சாலையில் என்னென்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டேன். அப்புறம் அந்த அருமையான சகோதரர் சொன்னார், இந்த ஒரு இயந்திரம் சரியாக வேலையே செய்வதில்லை, எப்பொழுது பார்த்தாலும் சரி அது ரிப்பேருக்கு மேலே ரிப்பேர் வந்து கொண்டே இருக்கிறது. நானும் எவ்வளவோ சரி செய்து பார்த்து விட்டேன், ஆனால் அது சரியாகவே இயங்கவில்லை. அது மாத்திரமல்ல, காரணம் இல்லாதபடி ஒரு இரும்பு துண்டு அதிலே, அதாவது ஒரு இரும்பு ராடு அதிலே அடிக்கடி உடைந்து போய்விடுகிறது. அதற்கு உடைவதற்கு சான்ஸே கிடையாது, ஆனால் அது உடைந்து போய்விடுகிறது. இவ்விதமாய் இந்த இயந்திரம் அதிகமாய் பழுது அடைந்து கொண்டே தான் இருக்கிறதே ஒழிய இந்த இயந்திரத்தினாலே எனக்கு லாபம் இல்லை, அது தன்னுடைய பலனை கொடுக்கவில்லை. ஆகவே இந்த தொழிற்சாலையிலே அதிகமாய் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அருமையான சகோதரன் சொன்னார். அப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தொழிற்சாலைக்காக உபவாசித்து ஜெபித்தோம். உபவாசித்து ஜெபிக்கிற வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்தினார், ஏதோ ஒரு பொல்லாத ஆவி இந்த தொழிற்சாலையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த மிஷின் தன்னுடைய முழு பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியாதபடி பலவிதமான தடைகளை கொடுத்து இன்றைக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினபடினாலே அந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படும்படியாய், அந்த பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் இந்த தொழிற்சாலையை விட்டு அப்புறப்படுத்தப்படும்படியாய், அந்த இயந்திரத்தை விட்டு பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் விலகத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் போராடி ஜெபித்தோம், கண்ணீரோடி ஜெபித்தோம். பாருங்கள், ஜெபித்து விட்டு எண்ணெயை பூசி அதற்கு பின்பாக ஜெபித்த தண்ணீரை தொளித்து விட்டு அந்த ஃபேக்டரி முழுவதும் நாங்கள் தண்ணீரை தொளித்து விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிமேல் கிரியை செய்து தொழிலை ஆசீர்வதித்து தருவார், பிசாசின் ஆதிக்கங்கள் எல்லாம் விலகிவிட்டது என்று சொல்லிவிட்டு
அவர்களிடத்தில் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து வந்து விட்டோம். ஒரு சில மாதங்கள் கழித்து திரும்பமாய் அந்த சகோதரனை சந்தித்த பொழுது அந்த சகோதரர் சொன்னார், இப்பொழுது அந்த இயந்திரத்திலே எந்த விதமான கோளாறும் ஏற்படவில்லை, அந்த ராடு எந்த விதமான உடைவும் காணப்படவில்லை. ஆகவே இப்பொழுது அந்த இயந்திரம் நன்றாக தன்னுடைய பலனை கொடுக்கிறது. இப்பொழுது 2 மாதமாக என்னுடைய தொழிலிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை அறியாதபடியே ஏதோ ஒரு ஆவி நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிறது, நம்மை சிறுமைப்படுத்தி வைக்கிறது, நம்மை கட்டி வைக்கிறது. இங்கு அருமையான சகோதரி 13 வருடமாய் கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி கட்டி வைத்திருந்த ஆவியை இயேசு கிறிஸ்து அவளை விட்டு அப்புறப்படுத்த உடனே அவள் நிமிர்ந்து வாழ்ந்தாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் சார், எவ்வளவோ பிரயாசப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் நானும் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி, கொஞ்சம் கூட உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, கொஞ்சம் கூட மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, வியாபாரத்திலே நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், தொழிலிலே நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினாலும், வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் வீணான செலவுகள் வந்து கடனுக்கு மேலே கடன் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது.